Hi friends, welcome to Annam's Recipes. போன வீடியோல நம்ம ஐக்கியால ஷாப்பிங் பண்ணதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல ஐக்கியால இருக்க ஸ்வீடிஷ் ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். இதுதான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் அங்கேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே இருக்கு. இதுல என்னென்ன மெனூஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த போர்டுல வருது பாருங்க. அதை பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். வந்து ரொம்ப நம்ம போய் வேணுங்கிறத நம்மளே தான் பார்த்து எடுக்கணும். இப்போ எப்படின்னு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்க்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரூமில் வந்து வச்சிடணும். பாருங்கள், எல்லோரும் இங்கே வச்சுருக்காங்க. அந்த பேக்கேஜ் எல்லாம் வச்சிடணும். அப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வேணுங்கிறத வாங்கிட்டு பில் போட்டுக்கலாம். இது வந்து சேஃபாக இங்கே இருக்கும். இப்போ ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ராலி எடுத்துக்கணும். ட்ராலி எடுத்துகிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் வேணுங்கிறத எடுத்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் எடுக்கணும். இங்கே அவங்க செஞ்சுருக்க பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ ட்ராலி எடுத்தாச்சு. அதில் வந்து பிளேட்ஸும் எடுத்துக்கிட்டு நம்ம வேணுங்கிறதெல்லாம் இப்போ பார்த்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பிஸ்கெட்ஸ் இங்கே பிஸ்கெட் இருக்குது, காஃபி இருக்குது. அவங்களே செய்கிற பிஸ்கெட்ஸ் தான். நாங்கள் ஆனால் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கலை. இங்கே வந்து வெஜிடபிள் ரேப் இருக்குது, சாண்ட்விச் இருக்குது, எல்லாமே இருந்தது. நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன், அங்கே பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் ரேப் கூட ஒன்று எடுத்தேன். இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிறத அந்த ரேட்டை பார்த்துட்டு நம்ம அந்த ட்ராலியில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம அப்புறம் போய் அதை வந்து பில் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். எடுத்து நம்ம ட்ராலியில் வச்சுக்கணும். இந்த ரேப்பு நல்லா இருந்தது, வெஜிடபிள் ரேப்பு. அப்புறம் சாண்ட்விச் எல்லாம் கூட வெஜிடேரியனும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. அவங்க ஸ்டைல்லையும் இருக்குது, நம்ம ஸ்டைலு இந்தியன் ஸ்டைல்லையும் இருந்தது. நமக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். பாருங்கள், டீ எல்லாம் கூட டின்லேயே இருக்குது. அப்புறம் கேக்கு எல்லாமே இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், என்ன ஐட்டம்னா அது தெரியல. இங்கே சீஸ் கேக் இருந்தது, மேங்கோ கேக் இருந்தது. நாங்கள் வந்து சீஸ் கேக், மேங்கோ கேக்கெல்லாம் வந்து எடுத்தோம். சீஸ் கேக் என் பையன் வேணும்னு சொல்லிட்டு எடுத்தான். சாக்லேட் கேக், எல்லா கேக்குமே இருந்தது. இது வந்து மேங்கோ கேக்கு. அப்புறம் இது வந்து சீஸ் கேக்கு. இங்கே வந்து சைட் டிஷ் எல்லாம் இருந்தது. அப்புறம் ஜீரா ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸ்வீடிஷ் ஐட்டமும் இருந்தது, இந்தியன் டிஷ்ஷஸும் இருந்தது. பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் கிரேவி, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. பாருங்கள், பன்னீர் பட்டர் மசாலா இது. அப்புறம் வந்து ஆலு, நம்ம நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் கூட நம்ம வேணுங்கிறது இருந்தது. நம்ம அதை பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்தது. பாருங்கள், இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா. இதோட வந்து ஒரு கீ ரைஸும் கொடுத்தாங்க. அது ரெண்டும் வந்து மேட்ச் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். எங்கள் பையனும் ஹஸ்பண்டும் வந்து ஒரு சிக்கன் கிரேவி வாங்கினாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குனாங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் இந்த கீ ரைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த சிக்கன் கிரேவிக்கும் அந்த கீ ரைஸ் ரெண்டும் காம்பினேஷனாக காம்போவாக தான் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஸ்வீடிஷ் அந்த வெஜிடபிள் பால்ஸு, நான்வெஜ் பால்ஸு, சிக்கன் பால்ஸ் எல்லாம் கூட வாங்கினோம். சிக்கன் பால்ஸ் வந்து 8 பீசஸ். அதுக்கு இந்த மாதிரி சாஸ் ஊற்றி வெஜிடபிள்ஸ் வச்சு ஏதோ உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அதுவும் வச்சு கொடுத்தாங்க. அதுதான் அந்த ஒயிட்டாக இருக்கிறது. இது வந்து அந்த நான்வெஜ் பால்ஸு. இது வந்து இப்போ எல்லாம் பில் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் டேஸ்ட்டு பார்த்து ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கும் அழகாக இருந்தது. அங்கே உட்காந்து நம்ம எங்கே வேணால் சாப்பிட்டுக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டேபிள் எடுத்து வைக்கிறேன்.
பாருங்க இந்த வெஜ் பால்ஸுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வேக வச்சுருந்தாங்க. அதில் வந்து கார்ன், பட்டாணி, கேரட் எல்லாத்தையும் வேக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், அது வந்து உருளைக்கிழங்கு, அதை மேஷ் பண்ணி அப்படியே வச்சுருந்தாங்க. அப்புறம் அது மேலே வந்து ஒரு சாஸ் மாதிரி ஊற்றிருந்தாங்க. அதை ஸ்வீடிஷில் வந்து கிரேவின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. டைனிங் ஹால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். அதை விட என்ன பியூட்டினா இந்த பிளேட் கழுவுற சிஸ்டம் இருக்கே, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நான் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்ஸை எப்படி கொண்டே போய் அங்கே கழுவுறதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, ரைஸ், கீ ரைஸ், அப்புறம் இது வந்து சீஸ் கேக், இது மேங்கோ கேக், இது வந்து வெஜிடபிள் பால்ஸு வித் வெஜிடபிள்ஸ், இது வந்து சிக்கன் பால்ஸு, இது சிக்கன் டிக்கா மசாலா, இது வந்து வெஜ் ரேப். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வெஜ் பால்ஸ் எடுத்து சாப்பிட்டேன். அது வந்து அவ்வளோ காரசாரமாக இல்லை, பட் ஓகே சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் வந்து ஃபுல்காவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சாப்பிட்டேன். அது ரொம்பவே நல்லா இருந்தது. பன்னீர் பட்டர் மசாலாலாம் சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், சாப்பிட்ட பிளேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி ட்ராக் மாதிரி இருக்குது, ரயில்வே ட்ராக் மாதிரி 2 இது போட்டு பெல்ட்டு, அதில் வந்து அப்படியே நம்ம வந்து வச்சிடணும் பிளேட்ஸை. அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அப்படியே வச்சிட்டோன்னா அது அப்படியே உள்ளே போயிடுது கிச்சனுக்குள்ளே. பாருங்கள், அப்படியே கரெக்டாக வச்சிட்டோன்னா அப்படியே போகுது பாருங்கள். அப்படியே உள்ளே போயிடுது. உள்ளே போய் அப்புறம் எப்படி க்ளீன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. தானாகவே க்ளீன் ஆகிடுமா இல்லை அப்புறம் அங்கே உள்ளே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இது பாருங்கள் ரொம்ப நல்ல சிஸ்டமாக இருந்தது. அதான் சரி உங்களுக்கும் காமிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அடுத்த வீடியோவில் நான் என்னென்ன ஐக்கியாவில் வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நாங்கள் சாப்பிட்ட இந்த ஐட்டங்களில் உங்களுக்கு எந்த ஐட்டம் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.